மாதம் பிறந்தாலே சம்பளத்துல ஒரு பகுதியை வரியா கட்டிட்டு வெளி பிதுங்கி நிற்கும் கோடிக்கணக்கான நடுத்தர வர்க்க மக்களின் கண்கள் அனைத்துமே இன்று டெல்லியை நோக்கிதான் திரும்பி இருக்குது. இன்று காலை 11 மணிக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யவிருக்கும் 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட்ல வருமான வரி சலுகைகள் அறிவிக்கப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு. குறிப்பா சம்பளதாரர்களின் மிகப்பெரிய கேள்வியே எங்களுக்கு கை கொடுக்க போவது பழைய வரிமுறையா அல்லது புதிய வரிமுறையா அப்படிங்கிறது தான். கடந்த பட்ஜெட்ல புதிய வரிமுறையில மாற்றங்கள் செய்யப்பட்டு சுமார் 12,75,000 ரூபாய் வரை சம்பளம் வாங்குபவர்களுக்கு வரி இல்லாத சூழல் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை மக்களின் எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக இருக்குது. நிபுணர்கள் கணிப்பது என்ன அப்படின்னா, புதிய வரிமுறையில் தற்போது வழங்கப்படும் 75,000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் தொகையானது 1,00,000 ரூபாயா உயர்த்தப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது. அப்படி நடந்தா உங்கள் கையில் இருக்கும் சம்பளம் பணம் அதிகரிக்கும். இது மட்டுமல்லாமல் தற்போது 24 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கினாலே 30% வரி கட்ட வேண்டியிருக்குது. இந்த உச்சவரம்பை 30 லட்சம் ரூபாயா உயர்த்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் பலமாய் எழுந்திருக்கு. மறுபக்கம் பழைய வரிமுறையை விரும்புபவர்கள் பல ஆண்டுகளா மாற்றப்படாமல் இருக்கும் 80C பிரிவின் கீழே உள்ள 1,50,000 லட்சம் ரூபாய் வரம்பு உயர்த்த சொல்லி கேட்பார்கள். ஆனா அரசு புதிய வரிமுறையைத்தான் அதிகமா ஊக்குவித்து வருவதால பழைய முறையில பெரிய மாற்றங்கள் வருவது சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு விவரம் அறிந்தவர்கள் தெரிவிச்சு வராங்க. அதே போல வீட்டுக்கடன் வட்டிக்கு தரப்படும் வரி சலுகை புதிய வரிமுறைக்கு விரிவுபடுத்தப்படுமா அப்படிங்கிற ஏக்கமும் சொந்த வீடு கனவுல இருப்பவர்களிடம் இருந்து வருது.